பாதிக்கப்பட்ட பள்ளிகள் பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போன நிலைமையில் இருக்குது. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உதவி பண்ண வேண்டியிருக்கிறது. வெளியூர்ல இருந்து நேரம் வரக்கூடும். நாங்கள் ஃபெஸ்டிவல் ஃபண்ட் வந்து இனிஷியலாக கொடுக்குறோம். லித்வா, சூறாவளி மற்றும் வெள்ளம், மண் சரிவு காரணமாக இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த பாதிப்புகளில் ஒன்றாக பொதுவாக மதஸ்தலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மதஸ்தலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த வாரம் வரும் போது முஸ்லிம் பள்ளிவாயல்கள் கிட்டத்தட்ட 157 பள்ளிவாயல்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சில பள்ளிவாயல்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. இன்னும் சில பாதி அளவு சேதமடைந்த பள்ளிவாயல்களும் இன்னும் சிறிய பாதிப்புக்குள்ளான பள்ளிவாயல்களும் காணப்படுகின்றன. எனவே அரசாங்கம் என்ற அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்திலே வக்ஃப் சபையினரால் 10 மில்லியன் ரூபாய் இந்த பாதிப்புப்பட்ட பிரதேசங்களில் உள்ள பள்ளிவாயல்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நான் நினைக்கின்றேன், அரசாங்கமும் முழுமையாக பாதிக்கப்பட்ட பள்ளிவாயல் சம்பந்தமான தகவலை திரட்டி அதனை உடனடியாக அமைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற அதே நேரம் கடந்த வாரமும் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட பள்ளிவாயல்களை திருத்தி அமைக்க பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள், அது சார்ந்த பல அமைப்புகள் முன்வந்திருக்கின்றன. தனிநபர்களும் கணவந்தர்களும் முன்வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடனான ஒரு கலந்துரையாடலையும் மேற்கொண்டு இந்த பள்ளிவாயல்களிலே திருத்த வேலைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மிக விரைவாக மேற்கொள்ள இருக்கின்றோம். பூரண தகவல்கள், இது சம்பந்தமான தரவுகளை சில இடங்களுக்கு எமது அதிகாரிகளுக்கு செல்ல முடியாத இருந்த இடங்களுக்கும் சென்று சம்பூர்ணமான தரவுகளை திரட்டி அதனூடாக வருகின்ற 18ஆம் தேதி அமைச்சிலே நாம் அது சம்பந்தமான கலந்துரையாடலை மேற்கொண்டு விரைவாக இந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்க நாங்கள் முயற்சித்து வருகின்றோம். அதேபோன்று வக்ஃப் MCF ஃபண்டின் ஊடாக குறிப்பாக தேவையுடைய மாணவர்களுக்கு, குறிப்பாக 100 மாணவர்களுக்கு புலமை பரிசில் திட்டம் ஒன்றையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே அந்த வகையில் நாங்கள் கைகோர்த்து இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டு தேவையுடையவர்களுக்கு அதனை வழங்குகின்ற பணியையும் நாங்கள் மேற்கொள்வோம். அதேபோன்று பள்ளி வாயில்களை திருத்துகின்ற பணியிலே ஆர்வமுள்ள, விருப்பமுள்ள, சில போது நாட்டிற்கு வெளியே வாழுகின்ற சிலரும் இதற்கான பங்களிப்புகளை தர விரும்பி இருப்பார்கள். எனவே அத்தகையவர்களும் இந்த உதவிகளை நாங்கள் அவர்களுக்கும் எம்மோடு ஒத்துழைத்து செயற்படலாம். அதே போன்று சில பள்ளி வாயில்களில் ஒரு சிறிய பாதிப்புகள் தான் ஏற்பட்டிருக்கலாம். சில போது நாம் அதனை ஆரம்பிக்கின்ற போது பல பள்ளி வாயில்களை தொழக்கூடிய சாத்தியப்பாடு, அதற்கான முழு ஆயத்த நிலையும் காணப்படும். எனவே கடுமையாக சேதமடைந்துள்ள பள்ளி வாயில்கள் சம்பந்தமான நடவடிக்கைகளைத்தான் நாங்கள் முன்கூட்டி மேற்கொள்ள முயற்சிக்கின்றோம்.